அதிமுகவோட முக்கியமான தளபதிகள் அடுத்தடுத்து ராஜினாமா பண்றாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஏற்கனவே அதிமுகவில இருந்து ராஜினாமா செஞ்ச எம்எல்ஏக்கள் தாவேகா அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. சி விஜயபாஸ்கரும் இணைய போவதாக தகவல். எம்ஆர் விஜயபாஸ்கரோட முடிவு என்ன? எம்ஆர் விஜயபாஸ்கரும் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல சி விஜயபாஸ்கர் 10,000 முதல் 15,000 நபர்கள் வரை ஒன்றாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சியை பார்க்கணும். முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் MC சம்பத் உள்ளிட்டவர்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தாலும் கூட அவர்கள் முதலமைச்சரை சந்திக்காம பொதுச்செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் சந்தித்து இணைந்திருந்தாங்க. கடந்த சனிக்கிழமை நேற்று முன்தினம் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் என்பது வழங்கப்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர்களுக்கு. ஆனால் பாக்கியராஜனுடைய மறைவு காரணமாக அந்த நிகழ்ச்சி என்பது தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தலைமையில் தான் இணைவேன், அதே போன்று 10,000 முதல் 15,000 நபர்கள் வரை மிகப்பெரிய விழாவாக நடத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே போன்று அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் என பல்வேறு நபர்களை இணைப்பதற்கான பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். அந்த நிகழ்ச்சியிலேயே எம்ஆர் விஜயபாஸ்கரும் இணைவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து அடுத்த 2 நாட்களில் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் சபாநாயகரையும் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.